ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்ட் 2 வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ராக் கிளைம்பிங் ஏரியா. இதில் தான் வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணி போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரொம்ப அழகான பிளேஸ். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மக்கள் வராங்க. ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய மக்கள் இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ராக் கிளைம்பிங். தெரியுதுங்களா உங்களுக்கு? போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நியர்பை அப்படியே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். இங்கே பாருங்கள், கல் எல்லாம் பாருங்கள், ரொம்ப கூர்மையாக இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் கொள்ளாமல் கீழே இது விழுந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், உயிர் போயிடும். பாருங்கள், ஸோ ராக் கிளைம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த ரயிலே பீச் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ராக் கிளைம்பிங் டெஸ்டினேஷனில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட 800 ரூட்ஸ் இருக்குது, பிகினர்ஸ் டு அட்வான்ஸ்ட். இது ஒரு ஹாஃப் டே கோர்ஸ், 1500 பாத் வாங்குவாங்க. ஸோ 4 hours கைடு, ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் இன்க்ளூடட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த கிராபியில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹோட்டல் பிக்கப் பண்ணுவாங்க அவுனாங் ஏரியாவிலேருந்து. ஸோ அவங்களே இங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க ராக் கிளைம்பிங் பண்ணுறதுக்காக. உங்களை ஹோட்டல்லேருந்து வேனில் பிக் பண்ணி இந்த அவுனாங் பீச்சுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அவுனாங் பீச்சிலேருந்து உங்களுக்கு இந்த ரயில்வே பீச்சுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ரயில்வே பீச்சிலேருந்து நீங்கள் ஒரு 5 minutes வாக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ராக் கிளைம்பிங் ஏரியாவுக்கு நீங்கள் வந்துடலாம். ராக் கிளைம் பண்ணுற ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் போட்டெல்லாம் வந்து நிற்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது அந்த பீச்சோட இன்னொரு சைடு. ஸோ நீங்கள் ராக் கிளைம் பண்ணி மேலே இருந்து பார்க்கும்போது இந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே சமயம் நீங்கள் இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குப்பாங்க. தெரியுதா? மேலே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, தெரியுதுங்களா? ராக் கிளைம்பிங். ஸோ நம்ம இன்னொரு இடம் இருக்குது, அது ஒரு கேவ். ஸோ அந்த கேவை வந்து நான் வந்து இதில் வந்து கவர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பிரணாங் கேவ்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த பாத் வழியாக தான் போகணும். அதில் தான் வந்து மக்கள் போயிட்டுருக்காங்க, தெரியுதா? ஸோ இதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீச் இருக்கும். நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பிரணாங் பீச்சுக்கு போகிற பாதை தான் இந்த வழி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ராக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த ராக்கெல்லாம் வந்து எவ்வளோ கூர்மையாக இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதா? ஸோ நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து அப்படி இதுதான் அந்த கேவ் எப்படி இருக்குது. ஸோ இந்த கேவ் பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது. உள்ளே போனால் உள்ளே என்னதெல்லாம் இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து இருட்டாக இருக்குது. உள்ளே என்னென்ன உயிரினங்கள் வாழ்கிறது நம்மளுக்கு தெரியலை, அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ நிறைய மக்கள் வந்து இங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கேவ் பார்க்குறதுக்கு. நம்ம குணா படத்தில் இருக்கக்கூடிய குணா கேவ் மாதிரி இங்கே வந்து பிரணாங் கேவ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேவுக்கு எதிர்த்தாப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ராக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப கூர்மையாக கூட இருக்குது பாருங்கள், இந்த ராக்கெல்லாம் எவ்வளோ கூர்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. தெரியுதா? பட் உள்ளே என்னதெல்லாம் இருக்கான்னு தான் தெரியல. பயங்கரமான மிருகங்கள் இருக்கா அல்லது பேட் இருக்கான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி குகைகளெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வௌவால் வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வௌவால் இருக்குதா அல்லது வேறு என்னது இருக்குதான்னு சொல்லிட்டு தெரியாது நம்மளுக்கு. ஸோ யாரும் போகிறதில்ல உள்ள. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பாஸ் பண்ணி போயிடுறாங்க. ஸோ கேவ் வந்து ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இருட்டாக இருக்கா? ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், உட்காந்து போஸ்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த பிரணவ் கேவ். ஸோ இன்னொரு கேவ் இருக்குது, வந்து டைமண்ட் கேவ்னு இருக்குது. ஸோ இது வந்து அந்த கேவ் வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் நடந்து போகணும், கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த கேவ் முடிச்சாச்சு. கேவ் முடித்து திரும்பி நம்ம வந்து அங்கே நடந்து போகலாம். வேறு ஒரு பீச் இருக்காமா. ஸோ அந்த பீச்சுக்கு வந்து நம்ம போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், ராக்கெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும், தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அப்படியே விழுந்துச்சுன்னா மனுஷன் அப்படியே இறந்து போயிடும். மேலே வந்து குத்துச்சுன்னா அவ்வளோதான், அவ்வளோ கூர்மையாக இருக்குங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ நம்ம அப்படியே வந்து எந்த சைடு போவோம், அந்த சைடில் ஒரு பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சையும் வந்து நான் கவர் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட்டு எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். வியூ பாயிண்ட் அண்ட் லகூன் கைடு மேப்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த பிளேஸ். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து கிளைம் பண்ணி மேலே போவாங்க. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பிடிக்குன்னா நீங்கள் இந்த அட்வென்ச்சருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணி நீங்கள் வந்து போகலாம், தெரியுதா? ஸோ நம்ம அப்புறம் அப்படியே போகலாம். ஸோ அங்கே உள்ளே போகிறாங்க, உள்ளே போய் பார்க்கலாம் என்னதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் இந்த இலைக்கு பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கிறதுனால வந்து வெயில் இல்லை. பட்டு பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் கொளுத்துது.
நம்ம வெயில் குறவாக இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம எங்கேயுமே வர முடியாது, வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம காலையிலே கிளம்பி வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், போகிற வழியெல்லாம் பாருங்கள், நல்லா இருட்டாக தான் இருக்குது, தெரியுதா? ஸோ அந்த கேவை பாருங்கள். ஸோ இது வந்து அந்த மலையோட ஒரு பகுதி தான். இதுக்கு மேலே அவங்க வந்து அந்த வியூ பாயிண்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வியூ பாயிண்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி தான் போகணும். உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கிளைம் பண்ணி மேலே போய் பார்க்கலாம். மேலே போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இந்த கேவு பாருங்கள், உள்ளே என்னதெல்லாம் இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ இருட்டாக இருக்குது. மழை பாம்பு எதுவும் கடந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருட்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? இப்படியே நீங்கள் நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு பீச் வரும். ஸோ நம்ம இப்போ அந்த பீச்சுக்கு தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், அங்கங்கே வந்து இப்படியே வந்து ராக்கு வந்து இப்படியே நிற்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஏரியா தான் லகூன்னு சொல்லுவாங்க. அந்த நீட்டு நிற்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிலிப்பைன்ஸ் போனாலும் இந்த மாதிரி லகூன் பீச்சஸ் நிறையா பார்க்க முடியும். ஸோ அவங்க அந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி வந்து நீட்டு நிற்கும், நல்ல கூர்மையாக. அப்படி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த வழியாக நீங்கள் இந்த இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வியூவே வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? ஸோ மழை பெஞ்சிருக்கு. ஸோ தண்ணி அப்படியே சொட்டிகிட்டே இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதை பார்க்குறது தான் மக்கள் வந்து இங்கே வந்து அப்படியே நடந்து போய்டுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, வியூ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? ரொம்ப சூப்பரான வியூ உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த ராக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி பாருங்கள், மேலே அப்படி தொங்கி நிற்கிது. ஸோ நிறைய மக்கள் வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு திரும்பி போகிறாங்க. இதெல்லாம் ஒரு ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த ராக்கை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ராக்கு அழகான ஒரு ஷேப்பில் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது யானையோட தந்தம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து கூர்மையாக நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நடந்து போகணும், இல்லைன்னா வந்து எதுலையா தட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நல்லா வலி எடுங்க. ஏன்னா இது வந்து ராக்கு, அதனால் ரொம்ப கவனமாக வந்து இந்த பாதையில் நடந்து போகணும். ஸோ நிறைய மக்கள் வந்து இங்கே அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து டாய்லெட் அங்கங்கே டாய்லெட் வச்சுருக்காங்க, பரவாயில்ல, ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பீச், இந்த ப்ரொனாங் பீச் வந்துடும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு மலையை கடந்து, அதாவது ஒரு மலையோட ஒரு பகுதியை அப்படியே க்ராஸ் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பீச் சைடில் வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு. நடந்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தெரியுதா? ஸோ ஆக்சுவலாக பீச்சு தான் வரேன்னு நினைக்கிறேன். யா, வந்துட்டோம் பீச்சுக்கு, தெரியுதா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பீச்சு. இங்கே வந்து ட்ரோன்ஸ் அலோடு கிடையாது. ஸோ அங்கே பாருங்கள், மக்கள் வந்து எவ்வளோத்துக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பீச்சில். ஸோ இது வந்து ப்ரொனாங் பீச். வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது, தெரியுதுங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ மக்கள் வந்து இந்த பீச்சில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஃபேமஸான ஒரு இடம் ஆக்சுவலாக வந்து. ஸோ அங்கே போவோம், அதில் வந்து அந்த ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த பீச்சில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ்னால் ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஸோ இங்கேயும் வந்து ராக் கிளைம்பிங் பண்ணுறாங்க. மேலே ஒருத்தர் ராக்கில் ஏறி போயிட்டுருக்காரு, தெரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், மேலே ஒருத்தர் போயிட்டுருக்காரா, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிட்டார் பாருங்கள். ராக்கு எவ்வளோத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக வந்து சிவலிங்கம் மாதிரி இருக்குது. அந்த இதை பார்த்தாலும் அப்படி தெரியுது நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த இதில் வந்து ராக்கை பாருங்கள் எப்படி எவ்வளோ கூர்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? பீச்சோட ஃபார் ரைட் ஹேண்டில் ப்ரொனாங் கேவ் இருக்குது, பிரின்சஸ் கேவ்னு சொல்லுவாங்க, ஆல்சோ கால்டு ஃபல்லோஸ் கேவ்.
கொஞ்சம் இதை பாருங்கள், இது எப்படி இருக்குது. உடனில் வந்து உங்களுக்கு அந்த சிவலிங்கம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நூற்றுக்கணக்கான சிவலிங்கம் இந்த மாதிரி இந்த உடனில் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த சைடில் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதே சமயம் அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேவ் மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய டூரிஸ்ட்டுக்கு வந்து இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டோரி தெரியாது. அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்ஃப்யூஸ் ஆவாங்க, ஷாக் ஆவாங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் அதோட ஸ்டோரியை சொல்கிறேன். இது ஒரு ஃபெர்டிலிட்டி ஷ்ரைன். நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்திய இளவரசி அவருடைய காதலனை தேடி இந்த கடற்கரையில் அதன் கப்பலில் வரும்போது அந்த கப்பல் வந்து விபத்துக்குள்ளாகி அவங்க இந்த கடற்கரையில் இறந்து போகிறாங்க. அவங்களுடைய ஆவி இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறதா நம்பப்படுது. ஸோ அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் அப்புறம் வந்து ஃபிஷர்மேன் அவங்க இந்த கடற்கரைக்கு வரும்போது மரத்தால் ஆன இந்த சிவலிங்கத்தை அவங்க ஆஃபரிங் மாதிரி 500 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவும் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஃபிஷர்மேன் கடலில் போகும்போது அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் இருக்கிறதுக்காகவும், இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பெண்கள் வந்து அவங்களுடைய ஃபெர்டிலிட்டி பிளஸ்ஸிங்காகவும் இந்த மாதிரி அவங்க சிவலிங்கத்தை வந்து இந்த மாதிரி ஆஃபரிங்காக இந்த பிரணாங் கேவில் கொடுத்துட்ருக்காங்க 500 வருஷமாக. அதனால தான் இந்த பிரணாங் கேவில் தாய், புத்திஸ்ட் அப்புறம் வந்து ஹிந்து கல்ச்சர் 3மே சேர்ந்து இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த பிரணாங் பீச்சை பற்றிய ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரியும். அதனால தான் இந்த கேவு கிட்டே போகும்போது மரியாதை நிமித்தமாக ட்ரெஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க. இங்கே சன்செட் வந்து 6 PM பேக் சைட் அட் பிரணாங் பீச் கேவ். டே ட்ரிப்பர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க. உங்களுக்கு சன்செட் பார்க்கணுன்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்து சன்செட் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். இங்கே சன்செட் பார்க்குறது லைஃப் டைம் மெமரியாக இருக்கும். ஸ்கை வந்து அப்படியே ஆரஞ்சு அல்லது பிங்க் கலரில் வந்து டர்ன் ஆகும் ஓவர் லைம்ஸ்டோன் கிளிப்ஸ். கம்ப்ளீட் டே பட்ஜெட் லாங் டைல் போட்டு வந்து ரிட்டர்னோட சேர்த்து 200 பாத். டைமண்ட் கேவ் 100 பாத். ராக் கிளைம்பிங் 1500 பாத். உங்களுக்கு தேவைன்னா அதை பண்ணிக்கலாம். நீங்கள் லஞ்ச் வந்து ரயில்வே ஈஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 150 பாத் ஆகும். நீங்கள் கயாக் ரெண்டல் எடுத்தீங்கன்னா 2 ஹவர்ஸுக்கு வந்து 200 பாத். அப்புறம் ஸ்நாக்ஸ் அப்புறம் வாட்டர் பாட்டிலுக்கு உங்களுக்கு 150 பாத் ஆகும். அப்புறம் டாய்லெட் நீங்கள் 2 தடவை யூஸ் பண்ணிங்கன்னா 20 பாத் ஆகும். டோட்டலாக ஃபுல் டே 2320 பாத். ஸோ இது முழுக்க உங்களுடைய ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ராக் கிளைம் பண்ணலை, அப்புறம் கயாக் ரெண்டல் எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்துட்டு போகிற செலவு, அப்புறம் லஞ்சு நீங்கள் சாப்பிட்ற செலவு, இது மட்டும் தான் உங்களுக்கு ஆகும். ஃபைனலாக ரயில்வே வெஸ்ட் பீச்சுக்கு 10க்கு 9 கொடுக்கலாம். ரயில்வே ஈஸ்ட்டுக்கு 10க்கு 6 கொடுக்கலாம். பிரணாங் கேவுக்கு 10க்கு 10 கொடுக்கலாம். ராக் கிளைம்புக்கு 10க்கு 10 கொடுக்கலாம். பிரின்சஸ் கேவுக்கு 10க்கு 8 கொடுக்கலாம். ஹிடன் லகூன்ஸுக்கு 10க்கு 7 கொடுக்கலாம். வியூ பாயிண்ட்ஸு 10க்கு 9 கொடுக்கலாம். ஓவராலாக ரயில்வே பீச் 9.5 10க்கு. இது நீங்கள் அவுனாங்கிலேருந்து விசிட் பண்ணுறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். 100%. ஓவர் நைட் ஸ்டே ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சன்செட் பார்க்கணும், ப்ரைவேட்டாக பீச்சஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ரயில்வே பீச்சுக்கு போகிற பிளான் இருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம சேனலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக்பேக்கர் சதீஷ். ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.